படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம்? படம் வந்து சரியில்ல தான். இதை விட மோசமான படங்கள், இதை விட தியேட்டர் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிட்டு தானே இருக்காங்க. இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கான அவுட்புட்டா? அதுதான் என்னோட கேள்வி. இவ்வளோ ட்ரோல் மூவி வந்து ஆனதே இல்லை 65 இயர்ஸில். இந்த மாதிரி இவ்வளோ ஏன் அவ்வளோ டாக்ஸிக் ஆகிடுச்சா சோஷியல் மீடியா? இந்த 2K கிட்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவ்வளோ டாக்ஸிக்காக ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. இது வந்து முழுக்க நான் சங்கர் கொஞ்சம் அவுடேட்டடாக ஆகிட்டார். நான் அவ்வளோ அதை தான் சொல்லுவேன். ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோதான். இந்தியன் 2 பாவங்கள் அந்த வீடியோ பற்றி பேசும்போது அவங்க இந்தியன் படம் இந்தியன் 2 வெளியாகி இருந்த தியேட்டரில் வெளியாக இருந்தபோது ஒரு வீடியோ வந்திருந்தது. இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் வந்திருக்கும் போதும் ஒரு வீடியோ வந்திருக்கு. இதில் தான் எனக்கு பச்சையாக டவுட் வருது. இவங்க இதுக்கு பின்னாடி பெரிய அஜெண்டா இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டு வருதா கமல் சார் அட்டாக் பண்ண சொல்லி? ஒரு காமன் யூடியூபர்னால் நீங்கள் எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணணும். எல்லா ஸ்டார் படமும் நீங்கள் சொல்கிற பெரிய ஸ்டார் மாஸ் ஏன் ஒரு விஜய் அஜித் படங்களை ட்ரோல் பண்ணிட்டு இவங்க வெளில நடமாடிட முடியுமா? லியோ படம் வந்தப்போ இதே மாதிரியான ட்ரால்ஸ் வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. செய்கிறாங்க, பட் தெரியல. இது வந்து ரொம்ப ஓவராலாக எல்லா சைடுமே பண்ணுறாங்க. அவங்க பண்ண க்ரௌட் ஃபண்டிங்கே இன்னும் பதில் சரியாக சொல்லலை. ஸோ அதெல்லாம் வந்து அதை முதல்ல அவங்க டேட்டை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்கள கிண்டல் கேலி பண்ணுறலாம் அப்புறம் வச்சுக்கலாம். புகழ் குரேஷிங்கிறவங்க ரீசெண்டாக ஸ்டேஜில் கமல் சாரை பேசி அவங்கள வந்து நான் எங்காலுங்க தான் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அது மாதிரி சூழ்நிலையை திரும்ப நிகழாமல் பார்த்துக்குங்க. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எப்படி வந்து விஜயகாந்த் சாருக்கு என்ன பண்ணாங்களோ, எப்படி இந்த சமூக வலைத்தளம் இந்த ஊடகங்கள் என்ன செஞ்சாங்களோ விஜயகாந்த் சாருக்கு, அந்த ஃபார்முலாவை கமல் சாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்லை. ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இந்தியன் 2 படத்தை பற்றி பேசுறதுக்காக கமல்ஹாசனுடைய ரசிகரான பிரசாந்த் ஹாசன் நினைஞ்சிருக்காரு. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 இப்போ திரும்ப ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் 2 படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மெயினாக அதுக்கு வந்த ரீசன், நான் அந்த படத்துக்கு அக்காலத்தவங்க வரல. பர்சனலாக எங்கள் ஃபேன்ஸுக்கே அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எங்களுக்கே பிடிக்கல. அதுதான் ஃபேக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கமல் சாரோட ஒரு படம் சரியாக போகல. அதனால் வந்து இவங்க எல்லாரும் இப்படி இந்த மீடியா, இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மீம்ஸ் போடுறாங்கன்றதை விட நான் என்ன கேட்குறேன்னா, இதை எல்லாமே நீங்கள் மற்ற ஸ்டார் படங்களுக்கும் செய்கிறீங்களா? இதுதான் நான் வைக்கிற கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சூப்பர் ஸ்டார்டமில் இருக்கிற ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக நடித்த படங்கள்லாம் அப்படியே என்ன பெருசாக காவியங்களா? அது என்ன கமல் சார்னா மட்டும் அப்படி மூக்கில் வேர்த்துட்டு வரீங்க? அதுதான் நான் வைக்கிற கேள்வி. படம் வந்து சரியில்லை தான். இதை விட மோசமான படங்கள், இதை விட தியேட்டர் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஏன் கமல் சாருக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி? நான் இதுக்கு பின்னாடி பெரிய அஜெண்டாவே இருக்கும்னு தோணுது. நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய மீம் பேஜஸில் கமல் சார் எகெயின்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ், பிக் பாஸ் அதிலலாம் கை வச்சாங்க. சரி, இப்போ வந்து சினிமா இமேஜ்னு கை வைக்கிறாங்க. இது என்னென்னா, இப்போ எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எப்படி வந்து விஜயகாந்த் சாருக்கு என்ன பண்ணாங்களோ, எப்படி இந்த சமூக வலைத்தளம் இந்த ஊடகங்கள் என்ன செஞ்சாங்களோ விஜயகாந்த் சாருக்கு, அந்த ஃபார்முலாவை கமல் சாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு பச்சையாக தெரியுது, பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் எல்லா ஸ்டார் படங்களுக்கும் பண்ணணும். நீங்கள் ஒரு காமன் யூடியூபர்னா, நான் அந்த சேனல் நேம்லாம் சொல்ல விரும்பல. ஒரு காமன் யூடியூபர்னா நீங்கள் எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணணும். எல்லா ஸ்டார் படமும் நீங்கள் சொல்கிற பெரிய ஸ்டார் மாஸ் ஏன் ஒரு விஜய் அஜித் படங்களை ட்ரோல் பண்ணிட்டு இவங்க வெளில நடமாடிட முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷனில் கூட்டம் அதிகம், வெளியில் இப்போ வெளுத்து வாங்கிடுவாங்க. இப்போ எங்களுக்குலாம் ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. 4 ஜென்ரேஷன் பார்த்துட்டாரு, சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாரு. அவருக்கு கிளச்சா கேட்க நாதி இல்லை, ஆள் இல்லைன்ட்டு செய்கிற மாதிரி இருக்குது. என்ன ஈஸி டார்கெட்னு நினைக்கிறீங்களா? நான் அதுதான் ஒரு பெரிய கோவத்தில் தான் வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அவ்வளோ மோசமான படம்னு எனக்கு தோணல. என்னன்னா இவங்க அஜெண்டாவோட செய்கிறாங்க. எப்போ எது கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனாலும் அதை பிடிச்சிக்கிட்டு எப்படி இது பண்ணலாம், கடிக்கலான்னே இருக்காங்க. அது வந்து அது எனக்கு சரியாக படலை. நான் அதை சொல்கிறது தான் வந்தேன். இவங்க அடிக்கிற அளவுக்கு அந்த படம் மோசம்னு எனக்கு தெரில. பட் இது வந்து சாமானியங்களுக்கு பிடிச்சது படம். நிறைய இந்த சினிஃபைல்ஸ்
நிறைய உலக சினிமா பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் அது பிடிக்காது. பர்சனலாக இப்போ நாங்கள் எங்கள் கமல் சாரோட ஸ்டாண்டர்டுக்கு இது கம்மி தானோன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதானே தவிர எப்போதுமே ஒரு கல் கிளாசிக் படத்தோட பாட்டு எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் எடுத்து கையாளுறதை விட ரொம்ப கூடுதல் ஜாக்கிரதை வேணும். அது மாதிரி ஒரு 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 கல் கிளாசிக் எடுக்கும்போது ஒரு ஐகானிக் கேரக்டர் அதை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் டைம் இருந்தது. நீங்கள் நினச்சா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருந்தும் வந்து அதை ரொம்ப லெத்தாஜிக்கலாக அந்த அவுட்புட்டை ரிலீஸ் இல்ல பண்ணிட்டாங்க. அத இவ்ளோ காலங்கள் இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆனதுனால கூட இதனுடைய ஆமா அவுட்புட் ஆமா அதுவும் ஒரு டிராபேக் இருக்கு. கண்டினியூட்டி மிஸ் ஆனதும் ஒரு ரீசன் தான். நான் என்ன சொல்றேன்னா இதை விட மோசமான படங்கள்லாம் நடிக்கிறாங்க. ஏன் கமல் சாருக்குன்ற ஒரு கேள்வி உண்டு. எனக்கு பர்சனலாக படம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கான அவுட்புட்டா? அதுதான் என்னோட கேள்வி. ஒரு ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துல பண்றவங்களே எவ்வளோ குவாலிட்டியா படங்கள் வருது. இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு நீங்க ஏன் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேல கோட்ட விட்டீங்கன்ற எங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கமல் சாரோட ஏன்னா கமல் சாரே எவ்வளோ பெரிய ரைட்டர், டைரக்டர்ன்ற வேல்யூவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அவருக்கு நம்ம படமே பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்கலா விட்டுட்டாங்களோன்னு தோணுது. எனக்கு வந்து பெரிய வருத்தம் உண்டு. பட் வந்து இவங்கெல்லாம் அடிக்கிற அளவுக்கு அது மோசம் கிடையாது. அது ஒரு அஜெண்டாவோட செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். பட் வந்து என்னோட நீங்க எல்லா ஸ்டார் படமும் செய்யணும். அப்பதான் நீங்க ஒரு காமன் யூடியூபர். நீங்க ஒரு பீஸ்டோ, வலிமை, அண்ணாத்தை எல்லா ஸ்டாரோட படத்தையும் எடுத்து அடிங்க. ட்ரோல் பண்ணுங்க. ஏன் ஒவ்வொருத்தன் பின்னாடி பெரிய கார்ப்பரேட் இருக்கு. இப்ப ரஜினிகாந்த் தான் சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. விஜய், அஜித்னா வந்து அவங்க ஃபேன்ஸே வச்சு வெளுத்து வாங்கிருவாங்க. இவங்களுக்கு என்னன்னா யார ஈஸி டார்கெட்டோ அவங்கள பண்ணிட்டு போறது. இதெல்லாம் ரொம்ப கேவலம். ரொம்ப தப்பு. நீங்க அடிக்கிறதெல்லாம் எல்லாரையும் அடிங்க. ஆனா அதுதான் ஜென்யூனிட்டி. சும்மா வந்து எங்களையே கான்ஸ்டன்ட்டா டார்கெட் பண்றது. இப்ப ரீசென்ட்டா இந்தியன் 2க்குன்னே பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் சேனல் நெறைய இது மாரி பண்ணிட்டு வராங்க. ஏன் ஈஸியா நல்ல ரீச் கிடைக்குது, மானிட்டைசேஷன் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரசிகர்கள் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப எல்லாரும் ஒரு காலத்துல ரசிகர் சண்டையில வெட்டுக்குத்து வரைக்கும் போன பேட்ச்லாம் உண்டு. அதெல்லாம் வயசாகி ஓஞ்சு போயிருக்காங்க. அவங்கலாம் கூப்பிட்டு அறிவுரை சொன்ன காலமும் உண்டு. அதெல்லாம் இல்லாம இப்ப அவங்க பொறுமைய இழக்காதபடி பார்த்துக்கங்க. இந்தியன் 2 உடைய ட்ரால்ஸ்ங்கிறது இப்போ ஒரு பர்டிகுலர் கோபி சுதாகர் அவங்க இந்தியன் 2 பாவங்கள் அதை பத்தி நம்ம தனியா பேசலாம். பட் ஆனா இந்தியன் 2 ட்ரால்ஸ் அப்படின்னும் போது நீங்க மற்ற படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை ட்ரால் பண்ணிருக்கலாமே, அதெல்லாம் யாருமே பண்ணலையே அப்படின்னும் போது, ஏன்னா லியோ படம் வந்தப்போ இதே மாதிரியான ட்ரால்ஸ் வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. எல்லாமே லாஜிக் எரர்ஸ் பார்த்துருந்தாங்க. ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது கூட அந்த லோகேஷ் கனகராஜே வந்து இது பொய்யான ஃபிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். ஏன்னா அது மன்சூர் அலிகான் சொன்ன ஃபிளாஷ்பேக் தானே அவர் வந்து சொல்லும்போது அவரையும் ட்ரால் செஞ்சதா இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரால்ஸ் எல்லா படங்கள்ல டிராபேக்ஸ் இருக்க படங்கள் எல்லாத்துக்குமான ட்ரால்ஸ்ங்கிறது இருக்கதானே செய்யுது சோஷியல் மீடியால. நம்ம இது இந்தியன் 2க்குன்னு பர்டிகுலரா இல்லையா? இல்ல நான் அதிகப்படியா பார்க்குறேன். அதுதான் சொல்றேன். அவங்கள ரேஷியோ முன்ன பின்ன இருக்கு. செய்றாங்க. பட் தெரியல. இது வந்து ரொம்ப ஓவராலா எல்லா சைடுமே பண்றாங்க. எனக்கு அதுல தான் ஒரு சந்தேகமே வருது. ஏன் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஃபண்ட் வருதா? யாராவது டீம் ஏன்னா கமல் சாரோட 65th இயர் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது இத விடுறாங்க. இந்த ட்ரோல் வீடியோலாம் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா படம் வந்து அவ்வளோ தியேட்டர் ஃபில்மா எங்களுக்கு ஃபீல் ஆகல. பட் இத அடிக்கிறவங்க ஏதாவது கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்து பண்ண மாரி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து படமே வந்து படமா பார்த்தீங்கன்னா, இது ஃபேமிலியா பார்த்தவங்கலாம் நல்லான்னு சொன்னாங்க. பட் நெறைய பேர் எஃப்டிஎஃப்எஸ் போனவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். பட் சாமானியருக்கு ஃபேன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நெறைய பேர் நல்லான்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகே பிடிச்சவங்களுக்காக அது ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான். பட் இது வந்து இவ்வளோ வந்து ட்ரோல் பண்றது ஏன்னா ஒண்ணும் இப்ப அவர்லாம் வளர்ந்து முடிச்சுட்டாருங்க. இத கமல் சார் வந்து 65 இயர்ஸ்ல கமல் சாரோட ஹிஸ்டரியே என்னன்னா, ஃப்ளாப் வணிக ரீதியா சரியா போகாத படங்கள் தான் அவருக்கு பெரிய அடையாளமே, பெஞ்ச்மார்க். ஏன்னா அத சொல்லி தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லி அப்கமிங் ஜெனரேஷன்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதே வந்து மத்த ஹீரோஸ்க்குலாம் சொல்ல முடியாது. குப்பைனா குப்பை தான் அது. ஈவன் அவங்க நடிச்ச ஹிட் ஃபிலிம்ஸே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கோளாறு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கமல் சாரோட இத ஒரு சராசரி மசாலா நடிகன் குடுக்குற ஃப்ளாப் ஃபிலிம் வேற, கமல் சார் குடுக்குறது வேற. கமல் சார் எப்பல்லாம் வணிக ரீதியா த த குனி த அ கீழ டவுன்ஃபால் ஆகுறாரோ, அப்பல்லாம் தமிழ் சினிமா தலை நிமிருது. அதுதான் உண்மை. அவர் நடிச்ச நீங்க அவர் ஃப்ளாப் ஃபிலிம்ஸா எடுத்துக்கிட்டாலே பெரிய உதாரணம். குணா சரியா போலாம். ஆனா குணா இன்ஸ்பிரேஷன் ஆயி தான் சேரனே உள்ள வந்தாரு.
ஹேராம் சரியா போல. ஆனா ஹேராம் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மேக்கிங் கத்துக்கிட்டேன்னு அங்க தெலுங்குல சைலேஷ் கோலான்னு சொன்னாரு. இந்த மாரி நெறைய படம் நான் சொல்லிட்டே போவேன். உத்தம வில்லன் தான் ஆஸ்கருக்கு தகுதியான படம் டைரக்டர் ராம் சொன்னாரு. இது மாரி எவ்வளவோ சொல்லிட்டே போவேன். அந்த மாரி ஏதாவது மத்த ஹீரோ சொல்ல முடியுமா? சொ சொல்லவே முடியாது. சிரிப்பாய்ங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவரோட ஹிஸ்டரியே கொஞ்சம் மாத்திட்டாரு சங்கர். கொஞ்சம் ஆ இதுக்கு என்னன்னா நாங்க என்ன பர்சனலா கமல் சார் ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி அது மக்கள் புரியாம போனா கூட நாங்க கவலைப்பட்டுருக்க மாட்டோம். இது என்னன்னா கமல் சாரோட ஹிஸ்டரியே மாத்தி இவ்ளோ ட்ரோல் மூவி வந்து ஆனதே இல்ல. 65 இயர்ஸ்ல இந்த மாரி இவ்ளோ ஏன் அவ்ளோ டாக்ஸிக் ஆயிடுச்சா சோசியல் மீடியா இந்த இந்த 2K கிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவ்ளோ டாக்ஸிக்கா ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆ இது இப்படியே போயிட்டு இருந்தா ச நல்லதுக்கு இல்ல. ஆ பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணலாங்க. தப்பே இல்ல. கமல் சாருமே அதான் சொல்லுவாரு. லைஃப்‌க்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நான் எடுத்துப்பேன். பட் வந்து எப்பப்ப அத வந்து ஒரு கேலி கூத்தா கிண்டலும், கேலியும் பண்ணிக்கிட்டு, ஒரு தேர்ட் ரேட்டா ட்ரோல்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் வந்து நல்லா இல்ல. அது அது வந்து உங்களுக்கும் உங்க லைஃப்‌க்கும் நல்லா இல்ல, பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதுதான் நான் இன்னொரு சோஷியல் மீடியால அதிகமா எழுப்பப்படுற ஒரு கேள்வி அப்டின்னா, எல்லா பிரஸ் மீட்ஸ்லயும் ப்ரமோஷன் மீட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கமல் சாரே வந்து இந்தியன் 3 படத்துக்காக தான் நான் இந்தியன் 2 பண்ணேன் அப்டின்னு ம், சொன்னாரு. ம், ஸோ ம். அப்ப அதுலயே வந்து எல்லாரும் எழுப்புற கேள்வி என்னவா இருக்குன்னா, அவருக்கே வந்து அந்த படம் வந்து பெரிய அளவுல அதுல வந்து நெறைய செட்பேக்ஸ் இருக்கு அப்டிங்கிறது தெரிஞ்சு தான் அவர் அத சொல்றாரோ? ம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த படத்துல அவர் நடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்தியன்ங்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னும்போது, ம். அதனுடைய கதை சரியா இல்ல, அதனுடைய அவுட்புட் சரியா வராது அப்படின்னும்போது, அவருக்கே தெரிஞ்சிருக்கும்போது, அதை ஏன் அவர் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. ஓகே, ஓகே. இது என்னன்னாங்க, இது வந்து ஒரு ப்ராடக்ட்டே 2ஆ பிரிச்சு வித்துருக்காங்க அவ்வளோதான். கமல் சார் வந்து 2ஆ பிக் பாஸ் சீசன் 1ல அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்த. 2016, 17, 19 இது அப்பயிலேருந்து அது இறங்குனது பிறகு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அந்த படம் ஃபேஸ் பண்ண மாரி பிரச்சனைகள எந்த படமும் ஃபேஸ் பண்ணதில்ல. அது அப்புறம் கோவிட் வந்துச்சு, உயிரிழப்புகள் வந்துச்சு, அதில நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் இறந்துட்டாங்க. ஏகப்பட்ட ஃபினான்ஸ் பிரச்சனை, அப்புறம் ரெட் ஜெயண்ட் உள்ள வந்து சமாதானம் பேசி ரெஸ்யூம் பண்றாங்க படத்த. இது இது யா இது 2 பார்ட்டா பிரிச்சு ரிலீஸ் பண்ணலான்றத ஐடியா குடுத்தது யாருன்னு எனக்கு உதயநிதியோ, லைக்காவோ யாரு ஐடியா குடுத்தாங்கன்னு தெரியல. கமல் சாருக்கு அதுல பெருசா விருப்பம் கிடையாது. ம். அவரு ஒரே பார்ட்டா விடலான்னு தான் சொல்லியிருக்காரு. அ பட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து 2ஆ பிரிச்சு ரிலீஸ் பண்ணலாம். கொஞ்சம் அதிக லாபம் பார்க்கலான்ற மாரி அவங்க மைண்ட் செட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க நெனைச்சது வந்து அ சரியா போகல. அவங்க போட்ட கணக்கு சரியா வரல. அதுதான். இது இப்ப இந்தியன் 2 ரிலீஸுமே இது முதலுக்கு மோசம் இல்ல. இது வந்து அ Netflixம் வந்து பெருசா இஷ்யூ இல்ல லைக்காவோட. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா அ பார்ட் 3 பார்ட் 2வோட பார்ட் 3க்கு அவரு ஒத்துக்கிட்டது காரணம் அப்டின்ற மாரி சொன்னது ஏன் ரீசன்னா, க பார்ட் 3யோட கமல் சாரோட கேம்ன்றதே பார்ட் 3ல தான் நெறையா இருக்கு. ஸோ வந்து நெறைய பீரியாடிக் போர்ஷன்ஸ், டீஏஜிங், சாங்ஸா இருக்கட்டும், இப்ப பாரா சாங்ல எல்லாமே கேஸ்டிங் உட்பட அதில தான் இன்னும் அதிகம். ஒரு அவுட்புட்டா பார்த்தீங்கன்னா, அதில உள்ள ஸ்டஃப் இன்னும் அதிகம். ஸோ அத பேஸ் பண்ணி கமல் சார் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பார்ட் 2 பண்ணாம பார்ட் 3க்கு போயிட முடியாது. அவரு ந அவரு ஒரே படமா ரிலீஸ் ஆகும்னு நெனச்சு தான் அவரு எறங்குனதே. ஸோ அவர் படம்லாம் போயிட்டு ஒரு எண்ட் ஆஃப் த அவுட்புட்ல இந்த மாரி 2ஆ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லும்போது தான் அவருக்கு இந்த விஷயமே தெரியுது. ஸோ வந்து அதனால ப்ரமோஷனுக்கு வரும்போது அவரு பார்ட் 3க்கும் சேர்த்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து திரும்ப பார்ட் 3க்கு தனியா அதுவும் செய்ய தான் போறாரு. அவரு வயசுக்கு செய்ற ப்ரமோஷன்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க கூட செய்றதில்ல. ஒரு 2% கூட செய்றதில்ல. அவரோட கடமை ஒரு ஆக்டராவும் செஞ்சுட்டு ப்ரமோட்டும் ஒரு அதர் புரொடக்ஷனுக்கு இவ்ளோ ப்ரமோட் பண்ற ஒரு ஹீரோ வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த வயசுக்கு அவரு அவ்வளோ செய்றது பெரிய விஷயம் தான். ஸோ பார்ட் 3க்கும் அவர் சேர்த்து ப்ரமோட் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. பார்ட் 3ல இன்னும் ஸ்டஃப் அதிகமா இருக்கலாம். அத நம்ம அந்த ட்ரெய்லர்ல தெரியுது. ஸோ மேபி அதுக்காக அவர் அப்படி பண்ணியிருக்கலாம். என்னமோ இவரு அப்படி சொன்னதுனால தான் படம் சரியா போலன்றதெல்லாம் அது அவர் சொன்னாலும் சொல்லலனாலும் அவுட்புட் இதுதான். எடுத்து முடிச்சது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அவுட்புட் அதுதான். அவர் சொன்னாலும் சொல்லலனாலும் இதுதான் விஷயம். தியேட்டர்ல மக்கள் பார்த்து முடிவு பண்றது தானே தவிர, அவரு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு. அதனால அதுவே ஒரு டிராபேக் ஆயிடுச்சுன்றது வந்து அது ஒரு காரணமா ஏத்துக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவுட்புட்ல படத்த இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க நான் சங்கர் கொஞ்சம் அவுட்டேட்டடா ஆயிட்டாரு. நான் அததான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும்னா அவ்வளோதான். அவர் இதுவரைக்கும் இவ்ளோ இவ்ளோ டவுனா எடுத்ததில்ல. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து கொஞ்சம் அ நல்லா பண்ணியிருக்கலாம். அவ்வளோ வாய்ப்பு இருந்தும், டைம் இருந்தும், நெறைய பேர் சுஜாதா இல்ல, பாலகுமாரன் இல்ல, அதனால தான் அவரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஒரு சைடு இந்த ப்ராஜெக்ட்ட எடுத்ததே தப்பு. ஒண்ணு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட்ட கூட வச்சு கமல் சார் வச்சு பண்ணியிருக்கலாம்.
ஒரு இந்த மாதிரி கல் கிளாசிக் வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த பார்ட்டும் ஒன்றும் சரித்திரமே இல்லை, ஏதோ 1 2 அது தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் இருந்த படமோ கூப்பில் இருந்த படமோ பார்ட் 2 ஒரு கல்ட்டு கிளாசிக் ஒரு ஹிட்டு ஒரு பிளாக் பஸ்டரோட பார்ட் 2 எடுத்தது ஓடுனது வந்து சரித்திரமே இல்லை. இதில் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 1 2 சொல்லலாம். பட் வந்து அதான் சொல்கிறேன், ஈவன் கமல் சாருக்கே ஜப்பானில் கல்யாணராமன் பார்ட் 2 ஆரம்பிச்சதே அவர் தான், அவருக்கே அந்த நிலமை தான். ஸோ வந்து இதெல்லாம் இது அவரோட கடைசி டிகேட். நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலுமே அவரோட லாஸ்ட் டிகேட்டில் அவருக்கு பண்ணுற படங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ இது வந்து அவர் வந்து இளம் தலைமுறைகளோட பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ இனிமேல் கமல் சாருமே இன்னுமே அவர் புதுப்பிச்சுட்டு தான் இருக்கு, அப்டேட் ஆகிட்டு தான் இருக்காரு. இன்னுமே அவர் ஏஐக்கு கோர்ஸ் போயிருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. ரியல் இன்ஜின் போய் படிச்சுட்டு வந்தார், இப்போ ஏஐக்கு போயிருக்காரு. இந்த வயசில் இப்போ யாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கா? ஸோ வந்து நீங்கள் அடிங்க, ட்ரோல் பண்ணுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்க, பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாருக்கும் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறது. இது மூலயமா நான் சொல்ல வந்தது அதுதான். இப்போ ஒரு படம் நம்ம தியேட்டர் ரிலீஸ்க்கும் ஓடிடிக்கு வரும்போதும் நம்ம ஆடியன்ஸோட பெர்செப்ஷன் ஆடியன்ஸோட ரியாக்ஷனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா சில படங்கள் வந்து தியேட்டர்ல பெரிய அளவுல போயிருக்காது, பட் ஆனா ஓடிடில வரும்போது அதை தூக்கி வச்சு கொண்டாடின ஆடியன்ஸும் இங்க இருக்காங்க. ஆனா தியேட்டர்ல வந்து நல்லா ஓடின படம், ஆனா ஓடிடில வரும்போது இந்த படத்தையா இவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்ன ஆடியன்ஸும் இருக்காங்க. பட் ஆனா இந்தியன் 2 நம்ம பார்க்கும்போது தியேட்டர்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்திருந்தது, ஓடிடில வெளியாகும் போதும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்திருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் ஒரு ஹிட் படம் அப்படின்னு சொல்ல முடியுமா? லைக் இதுல வந்து இந்த லாஜிக் எரர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வெளியில வந்து சோஷியல் மீடியா மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அது என்னன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரன் டைம் அந்த 2 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் 3 ஹவர்ஸ் இருந்தது. இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. டப்பிங்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இன்னும் நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கல. பட் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கு. நாங்கள் அப்படி தான் நினச்சோம். நெட்ஃப்ளிக்ஸ் ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலிஸாக பார்க்குறவங்களுக்கு அந்த படம் பிடிக்கலான்ற ஒரு தாட் இருந்தது. பட் வந்து இது வந்து நிறைய ஓடிடி ஆடியன்ஸே சொல்கிறது என்னன்னா, இல்லை இது தியேட்டரில் என்ன இருந்ததோ அதே தான், இது என்ன ட்ரிம் பண்ணாலும் இது டோட்டலாக ஸ்கேம் தான்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்த வரைக்கும். பர்சனலாக எங்கள் சர்க்கிள் ஃபேன்ஸ்க்கே நாங்கள் ரொம்ப பேசிக்கிட்டது இதுதான், எப்படி இது ஏன் இப்படி ஆச்சுன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் என்னன்னா, ஓகே இது பிடிச்ச இதை ரசிக்கிறவங்களுக்கு, இது பிடிச்சவங்களுக்கு இது ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நெறைய படம் அந்த மாரி இப்போ நெறைய படம் இந்த சூரரை போற்று, ஜெய்பீம் மாரி படங்கள்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஓடிடில விட்டாங்கன்ற மாரி சொன்ன ஆடியன்ஸ் இருக்காங்க. இது வந்து இதெல்லாம் ஒரு சில ஃபிலிம்ஸ்லாம் தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம்ஸா இருக்கும். சில படங்கள்லாம் ஓடிடி ஃபிலிம்ஸ் மெட்டீரியல்ஸா இருக்கும். இப்போ ஃபியூச்சர் அந்த ஓடிடின்னு சொன்னதே கமல் சார் தான். அத இனிஷியேட் பண்ணதே அவர் தான். ஃபியூச்சர்ல அது வரும் அப்படின்னு சொன்னதும் அவர் தான். ஸோ வந்து இனி வந்து ஓடிடிக்கான படங்கள் தான் நெறையா வரும். இந்த தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம்ஸ்லாம் அந்த டயர் 1 இந்த மாஸ் ஹீரோ ஃபிலிம்ஸ், நெறைய போனியார படங்கள் மட்டும் தான் தியேட்டர்ல வருமே தவிர, மெஜாரிட்டி ஓடிடி ஃபிலிம்ஸ் தான். இப்போ வந்து இந்த கான்டென்ட் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் தான் ஓடிடி வரும் மெயினா. மேபி தான் சொல்றேன். இந்தியன் 2ன்றது வந்து ஆ இந்த கமல் சாருக்கு இப்ப கமல் சாருக்கு இருக்கிற மாரி லைனப் வந்து யாருக்குமே கிடையாது. மேபி இத வந்து கொஞ்சம் இந்த இந்தியன் 2 லைனப்பே அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ! வேற ஒரு தக் லைஃபோ, வேற ஏதோ வந்து அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இப்ப என்னன்னா, இப்ப தான் விக்ரம் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரம் பண்ணாரு. அது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. இப்ப அடுத்த படங்களே இப்ப அடுத்ததே டவுன் ஆகும்போது, இப்ப என்னன்னா எங்களுக்கு மார்க்கெட்லயுமே பிரச்சனை வரும். கமல் சாருக்குமே மார்க்கெட்ல பிரச்சனை வரும். ஓவர்சீஸ்ல பிரச்சனை வரும். இதெல்லாம் உணர்ந்து பண்ணணும். ஸோ இது வந்து டோட்டலா அவர் ஸ்க்ரீன் ப்ளே அவர் வந்து ஏதாவது ஒரு கிராஃப்ட்ல இருந்தாருன்னா, கண்டிப்பா அவரு இப்படி விட்டுருக்க மாட்டார். அவர் வெறும் ஆக்டரா மட்டும் இருந்தனால மட்டும் தான் சங்கர நம்பி அவர் இறங்குனதே. சரி ஓகே, அ நம்பி பண்ணிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இறங்குனது தான். இதே அவரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரோ, இத அவர் புரொடக்ஷனோ ஏதோ ஒரு கிராஃப்ட் அவர் கையில எடுத்திருந்தாருன்னா, அவர் இன்டர்ஃபியர் ஆயி அவர் கண்டிப்பா மாத்திருப்பாரு. அவர் அவுட்புட் வேற மாரி இருக்கும். விக்ரமே அவர் குடுத்த ஒன் லைன்ல தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாரு லோக்கி. இதெல்லாம் ஸோ வந்து கமல் சார் ஒரு விஷயத்துல இறங்குனாருன்னா, கண்டிப்பா அவுட்புட் நல்லா தான் இருக்கும். இது கண்டிப்பா அவர் இறங்கிட்டாரு. மிட்ல ம ஸ்டக் ஆயிட்டாரு. இந்த படத்த முடிச்சு தான் குடுத்தாகணும். அப்படின்ற நெறைய சிச்சுவேஷன். அவருக்கு வந்து இந்த படத்த ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ற அ கமிட்மெண்ட் குடுத்ததுனால தான் அத ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இதுக்கான பதில் வந்து நீங்க தக் லைஃப்லயும், பார்ட் 3லயும் கண்டிப்பா பார்க்கலாம். இந்தியன் பார்ட் 3 மேபி இம்ப்ரூவைஸ் பண்ணி, அத ரீஷூட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். அதுக்கான மனசு பட்ஜெட் அத வச்சு அத செய்யணும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதுக்கான பதில் அவருக்கு பவுன்ஸ் பேக் ஆகறலாம் பெரிய விஷயமே இல்ல. அதுதான் அவரோட ஹிஸ்டரியே. வசூல் ராஜால ஒரு சாங் வரும். "எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன், நண்பர்கள் நலம் காண."
வீழ்வது போல் கொஞ்சம் வீழ்வேன் எனது எதிரிகள் சுகம் காணன்னு ஒரு அதுதான் நானும் சொல்ல விரும்புறேன். யூடியூபர் இந்தியன் 2 பாவங்கள் அந்த வீடியோ பத்தி பேசும்போது, ம். அவங்க இந்தியன் படம் இந்தியன் 2 வெளியாகி இருந்த தியேட்டர்ல வெளியாக இருந்தபோது ஒரு வீடியோ வந்திருந்தது. இப்போ ம். நெட்ஃப்ளிக்ஸ்ல ஓடிடில வந்திருக்கும்போதும் ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ இந்த ட்ரால்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய கமல் ஃபேன்ஸ்னுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நான் நான் அந்த யூடியூப் சேனல் நான் விரும்பி போய் பார்க்கறதில்ல. டைம்லைன் ஸ்க்ரோல் ம். பண்ணாலே அவங்க தானே வராங்க. ஸோ அப்படி பார்த்தது தான். அது நான் என்ன ஆச்சுன்னா, பார்க்கும்போது நாங்க எங்க சர்க்கிள்ல பேசிக்கிட்டது என்னன்னா, இவங்க என்ன கான்ஸ்டன்ட்டா கமல் சார்னா மட்டும் எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து செய்றாங்க. இந்தியன் 2க்கு 2 பரிதாபங்கள் விட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இந்தியன் 2க்கு மட்டுமே பண்ணியிருக்காங்க. எ வெவ்வேறு பரிதாபங்கள் பண்ணா கூட கமல் சார உள்ள நுழைக்கிறாங்க. எனக்கு வந்து இதில தான் எனக்கு டவுட்டே வருது. இதில தான் எனக்கு பச்சையா டவுட் வருது. இவங்க இதுக்கு பின்னாடி பெரிய அஜெண்டா இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஃபண்ட் வருதா? கமல் சார அட்டாக் பண்ண சொல்லி. அந்த மாரிலாம் எனக்கு டவுட் ஆவுது. அவங்க எல்லாருக்குமே செய்றாங்க. எல்லா பொலிட்டிக்கலுக்கும் செய்றாங்க. ஆ பட் கமல் சார் கொஞ்சம் கூடுதலா செய்றாங்க. அதுக்கான ரீசன் தான் எனக்கு தெரியணும். ஆ அது மட்டும் இல்லாம, ஆ அந்த கோபிங்கிறவர் வந்து அவரோட ஹிஸ்டரியே கொஞ்சம் அவ விமர்சனத்துக்குரியதா தான் இருக்கு. அவரு வந்து இதெல்லாம் செய்றது வந்து நல்லா இல்ல. அவங்க பண்ண கிரவுட் ஃபண்டிங்க்கே இன்னும் பதில் சரியா சொல்லல. ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல அவங்க டர்ட்ட வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து மத்தவங்கள கிண்டல், கேலி பண்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அதுதான் எங்களோட ஏன்னா, ஒ ஒரு 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 நாள் மாரி ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா அந்த மாரி இப்ப புகழ் குரேஷிங்கிறவங்க ரீசென்ட்டா ஸ்டேஜ்ல கமல் சார ஏதோ பேசி, அவங்கள வந்து நான் எங்க ஆளுங்க தான் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆ இது அது மாரி சூழ்நிலைய திரும்ப நிகழாம பார்த்துக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து ஏன்னா ஒரு பண்ணலாம். நான் வந்து ஒரு கமல் சார வந்து நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, ட்ரோலே பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் வந்து நீங்க அதிகமா செய்யும்போது மட்டும் தான் டவுட் வருது. ஸோ நீங்க பண்றதா இருந்தா எல்லா ஸ்டாருக்கும் பண்ணணும். எல்லா ஸ்டார் ட்ரோல் ப ட்ரோல் ஒ பட மோசமான படத்தையும் எடுத்து பண்ணுங்க. ஒரு ஃப்ளாப் ஆன படத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்து பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஓகே. நீங்க ஒரு காமன் யூடியூபர். நீங்க ஒரு ஜென்யூனான ஆளுன்னு நம்பலாம். பட் கமல் சாருக்கு நீங்க கூடுதலா செய்யும்போது, பட் எங்க எங்க ஆளுங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பொறுமையா இருக்க மாட்டோம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க ஆண்டவர் தான் காந்தியவாதி. நாங்க அப்படி கிடையாது. அத வந்து நாங்க சொல்லிக்கிறோம். இது வந்து அ எங்க சாருக்கும் அது பிடிக்காது. எங்க சாரும் எங்கள அப்படி வளர்க்கல. ஸோ இது திரும்ப நிகழாம பார்த்துங்க. இத நான் எல்லாருமே பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, நெறைய பேர் சொல்லி தான் நான் இத பத்தி பேசணும்னு தான் நான் இங்க வந்தேனே. உங்க டீம்ட்ட நான் கேட்டு வாங்கி வந்தேன். ஸோ இது என்னன்னா ரீசன் இத நான் சொல்லணுன்றதுக்காக தான். இத பார்க்குற நேயர்கள் வந்து சிந்திக்கணும். ஏன்னா வந்து கமல் சார் மாரி ஒரு லெஜெண்ட வந்து நம்ம இந்த மாரி பண்ணா இழப்பு நமக்கு தான். அவரு கிடையாது. அந்த மாரி ஒரு மனிதர்லாம் எப்பயாவது ஒரு பிறவியில தான் கிடைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிறவியில தான் நடக்கும். இந்த மாரி நம்ம அந்த மாரி ஒரு ஜீனியஸ போட்டு நம்ம மாரி தேட்டர்ட்டா ட்ரோல் பண்ணிட்டு, அபியூஸ் பண்ணிட்டுலாம் பார்க்க நல்லா இல்ல. அது என்னன்னா இன்னும் டாக்ஸிக் ஆயிடுவாங்க. நம்ம சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு சினிமா அவரு எல்லாம் வளர்ந்து முடிச்சுட்டாரு. எல்லாம் இனிமே வந்து அவர எதுவும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கங்க. பட் என்னன்னா, இனி வர சந்ததியருக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நெறையா இருக்கு. இத நீங்க ஊடகங்களாகிய நீங்க தான் நல்லது எது, கெட்டதுன்னு நீங்க பிரிச்சு சொல்லணும் கரெக்ட்டா. எது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், இது இன்னும் டாக்ஸிக் ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்புறம் தலைக்கு மேல போயிடும். கண்ட்ரோல் மீறி போயிடும். யாரு வேணாலும் எத வேணாலும் செய்யலான்ற மாரி ஆயிடும். ஒரு ஒரு லெஜண்ட் ஒரு ஒரு கலைத்துறையில 65 வருஷமா சினிமாவ லிஃப்ட் பண்ணியிருக்காரு. டெக்னாலஜிக்கலாவும், தொழில்நுட்ப ரீதியாவும், கான்டென்ட்டாவும் எவ்வளவோ தரத்த உயர்த்தியிருக்காரு. அந்த மாரி மனுஷனுக்கு நம்ம நம்ம திருப்பி குடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன இதுவா? அதெல்லாம் ச அதெல்லாம் ஒரு பேச வேண்டிய நேரம். பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க பண்ணுங்க. எல்லாருக்கும் பண்ணுங்க. சரிசமமா பண்ணுங்க. பார்ஷியாலிட்டி பார்க்காம பண்ணுங்க. அதுதான் நியாயமா இருக்கும்னு நான் நம்புறேன். பிக் பாஸ்ல இருந்து அவர் விலகுறதா அவரே வந்து அறிக்கை விட்டிருந்தாரு. ம். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 7த் சீசன் வரைக்கும் கமல்ஹாசன் சார் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அவர ரீப்ளேஸ் பண்றது யார் ரீப்ளேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ நெறைய டாக்ஸ் ஓடுது. ஒருத்தவங்க ஜெய் சேதுபதின்றாங்க, அரவிந்த் சாமின்றாங்க. ஆ பட் என்னன்னா 7 சீசனா அவர ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. பட் அவர சூழ்நிலை கருதி அவரோட டைம் ஒதுக்க முடியாத காரணத்தினால, அ என்னோட சாய்ஸ் வந்து ஆ அரவிந்த் சாமி பண்ணலாம். நல்லாருக்கும். அ கமல் சார் வந்து கொஞ்சம் என்னன்னா, அவரு கொஞ்சம் கண்ணியமா நடத்துவாரு. அ அவருக்கு எல்லாரும் ஒண்ணு தான். அவரு வந்து கொஞ்சம் யாரையுமே மத்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுவாங்க. ரொம்ப கண்டஸ்டன்ட்ட வந்து மரியாதை குறைவா பேசுவாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க. திட்டுவாங்க, அதட்டுவாங்க. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். கமல் சார் வந்து
அவர் மாதிரி கண்ணியமாக யார் மனசு நோகாமல் சிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த எப்படி சொல்லணும், எப்படி கன்வே பண்ணணும். இல்ல ஒரு சைக்காலஜிக்கலாக இது ரொம்ப ரொம்பவே ஆபத்தான ஷோ. இது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்மி இருப்பாங்க. யாரையாவது ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணலன்னா, அந்த டீம் அந்த ஆர்மிய வந்து அடிக்கும். அ இதெல்லாம் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதுவும் கமல் சார் வந்து நெறைய நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அவரு பிக் பாஸ் மேடையில வந்தா, அவரு இந்த சொசைட்டிக்கோ பார்க்குற அது ஒரு 3,00,00,000 பேர் பார்த்தாங்க கமல் சார் வந்தப்ப. அது வந்து அது எந்த அளவுக்கு அந்த டைம வந்து பிரயோஜனமா பண்ண முடியும். நெறைய புக்ஸு சஜெஸ்ட் பண்ணாரு. நெறைய சரித்திர நிகழ்வுகள்லாம் சொல்லுவாரு. புது புது விஷயங்கள் சொல்லுவாரு. ஆ இதெல்லாம் மத்தவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கமல் சார் இல்லாதது ஒரு பெரிய பிக் பாஸ்க்கு ஒரு கரும்புள்ளி தான். பட் எங்களுக்கு ஹேப்பி நியூஸ் தாங்க. அவரு வந்து நாங்க பர்சனலா ஃபீல் பண்ணது அதான். அவர் பிக் பாஸ் பண்ணக்கூடாது. அவரோட வேல்யூக்கு அவருக்கு இருக்க நாலேட்ஜ்க்கு அவர் வேற மாரி நிகழ்ச்சிகள் பண்ணலாம். பிக் பாஸ் என்னன்னா, அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு அந்த புரொடக்ஷன் நடத்தணும், கட்சி நடத்தணும். அவர் கீழ நெறைய பேர் இருக்காங்க. சம்பளம் குடுக்கணும், படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நெறைய இருக்கனால அவரு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்றாரு. பட் பிக் பாஸ்லாம் பண்றாரு. பட் எங்களுக்கு பர்சனலா என்னன்னா, அவருக்கு ஏதாவது மரியாதை குறைவு ஏற்பட்டுருமோன்ற பயம் தான் அவர் பிக் பாஸ் பண்ண வேணாம்னு நெனைக்கிறது. ஸோ வந்து இன்னைக்கு இருக்கிற ரொம்ப அ கேவலம் ஒரு ஒரு கேம் ஷோவ வச்சு ஜட்ஜ் பண்றாங்க. இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற இந்த டாக்ஸிக் ஜெனரேஷன் இந்த 2கே கிட்ஸ் வந்து என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. இப்ப நாங்கலாம் வந்து 60 வருஷமா 60 வருஷமா பார்த்த கமலஹாசன் ஒருத்தர் இருப்பார்ல. அத விட்டுட்டு ஒரு ஒரு கேம் ஷோல வச்சு ஜட்ஜ் பண்றாங்களேன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல. இந்த ஷோன்னு அவர் நடத்துறாரா? ஒரு ஹோஸ்ட் ஒரு தொகுத்து வழங்குறாரு. அவரே வேலை செய்ய தான் வந்திருக்காரு. அவரு கிடையாது. ஷோவோட ஃபவுண்டரோ, ஓனரோ அவரு கிடையாது. அதுக்கு பின்னாடி அவ்ளோ இன்வெஸ்டர் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்க. அவங்க சொல்றத அத பண்றாங்க. என்னமோ பிக் பாஸே இவரு தான் கண்டுபிடிச்ச மாரி இவர போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவரு சொல்றது தான் வேத வாக்குன்ற மாரி, நீங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்ற மாரி மக்கள் சொல்றது வந்து இத ஏத்துக்க முடியல. நீ கமல் சார் ஒரு விஷயம் யாரையாவது ஒருத்தவங்கள எலிமினேட் பண்றாங்க, சொல்றாங்கன்னா, மேனேஜ்மென்ட்லேருந்து சொல்றது தான் அவரு சொல்றாரு. இது ஒரு தனி மனித முடிவு கிடையாது அவர் பண்றது எதுவுமே. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவரு மேடையிலேயே சொன்னாரு, பிக் பாஸ் மேடையில. இப்ப ராஜ்கமல்னா நான் எடுக்கிறது தான் முடிவு. இங்க அப்படி கிடையாது. இங்க எனக்கு பின்னாடி அவ்ளோ முதலீட்டாளர்கள், பங்காளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க முடிவ தான் நான் சொல்ல முடியும்னு தான் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு பேசிக் திங் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். கமல் சார் எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. 60 வருஷத்துல எவ்ளோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அவர் மூலியமா எவ்ளோ பேர் ரத்த தானம், உடல் தானம், கண் தானம் பண்ணியிருப்பாங்க. எவ்ளோ சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. படங்கள்ல அவர் அளவுக்கு அரசியல் பேசினவங்கலாம் யாரு? எல்லா வகையான அரசியலும் தொட்டு பார்த்த ஒரு கலைஞர். இவ்ளோ இப்படி இத இவ்வளவு ரேஷியோ இருக்கு. இத விட்டுட்டு ஒரு கேம் ஷோல இவரு இப்படி பண்ணிட்டாரு. இவர அப்படி எலிமினேட் பண்ணிட்டாங்க. அவர இப்படி பண்ணிட்டாங்கன்னு போட்டு அவர இது பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒரு ஒரு ஸ்கூல் பையன கெட்டு கூப்பிட்டா கூட சொல்லுவான். அறிவா ஏதாவது சொல்லுவான். ஏன் இப்படி ஆயிட்டாங்க அந்த சோசியல் மீடியால? அப்படின்றது வந்து ஒரு கவலைக்கிடமா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் மாத்திக்கணும். ஆ இனி இப்போ சந்தோஷம். இனி பிக் பாஸ் பண்ணாதது எனக்கு சந்தோஷம் தான். அவர் வேற விதமா இப்ப அமீர் கான் மாரி சத்யம் ஜெயதேவ்லாம் அந்த மாரி பண்ணலாம். ஒரு பெரிய ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் நாலேட்ஜே இவருக்கு தான் இருக்கு. இவருக்கு இருக்குன அனுபவம் யாருக்கும் கிடையாது. இவரு ஏதாவது ஃபில்ம் ஸ்கூல் மாரி ஒரு மாரி வச்சு அதுல ஷோ மாரி பண்ணலாம். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அவரு பிக் பாஸ்ல இறங்குறாரு அப்படின்றது எங்களுக்கே கேள்வியா தான் இருக்கு. பட் அது அவர் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அதுல நம்ம தலையிட முடியாது. பர்சனலா எங்க ஃபேன்ஸ்க்கு ஃபீல் ஆகுற விஷயத்த நான் சொன்னேன். ஸோ இனி வர சீசன்ல பார்ப்போம். அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். அப்ப உணர்வாங்க. அப்ப ஏதாவது ஒரு எபிசோட்ல ஏதாவது நடக்க போயி, அன்னைக்கு எல்லாரும் இப்ப கமல் சார் இருந்திருந்தா வேற மாரி பண்ணியிருப்பாரு. அப்ப எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அருமை பெருமையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு நாங்க வச்சுக்கிறோம் அவங்கள. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள ம். பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.